ஹாய் கைஸ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வந்து திவாகர். எனக்கு ஏன் திவாகர் பிடிக்கும் அப்படின்றதான் வந்து ஒரு ஷேர் பண்ணிக்கலான்னு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு நிறைய ஆடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் ஒரு நாளும். பட் இன்றைக்கி வந்து என்னென்னா வந்து சரி ஓகே வீடியோவாக அப்லோட் பண்ணலாம், பட் அதே நேரத்தில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம், ஏன் நம்ம திவாகர் பற்றி பேசக்கூடாது அப்படின்றதுனால. ஸோ எனக்கே திவாகர் பிடிக்கும் அப்படின்றதுக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி திவாகர் வந்து சோசியல் மீடியாவில் வந்தாலே அவருக்கு நிறைய ட்ரோல் வரும், நிறைய அவரை பற்றி நெகட்டிவிட்டி வரும். பட் அவருமே வந்து ஒரு 90% வந்து அவர் டிசர்வ்டாக தான் இருந்தார் அந்த ஒரு நெகட்டிவிட்டிக்கும் ட்ரோலுக்கும். அதை பற்றி அவர் வந்து கண்டுக்கிட்டதே இல்லை. எல்லா இன்டர்வியூலையுமே போய் அவர் ட்ரோல் பண்ணுற என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து அவரே வந்து கண்டென்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். பட் அதை பற்றி அவர் வந்து யோசிக்கவே மாட்டார். இதிலே சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு யூடியூபர்லாம் இல்லை, நான் வந்து ஒரு 500 இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்கேன், ஸோ நான் வந்து நடிப்போறக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. அந்த வாட்டர்மெலன் ஸ்டாரை பற்றியும் நிறையா சொல்லியிருக்காரு. அவர் யார் ட்ரோல் பண்ணாலும், அவர் வந்து யார் வந்து நெகட்டிவாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணாலும் அவர் அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டதே இல்லை. அவர் பாட்டுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலுமே வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். அதே நேரத்தில் வந்து அவர் எவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரோ ஒரு இன்டர்வியூக்குமே வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதை அவர் வந்து பெருசாக பாதிக்கவே இல்லைன்றது தான் சொன்னார். அவருக்குன்னு ஒரு ஃப்ரேம் கிடச்சிட்டு இருக்கு, அதனால தான் வந்து எனக்கு ஒரு மூவியும் கிடச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டு இருந்தார். திடீர்னு இப்போ பிக் பாஸ்குள்ளே வராரு அப்படின்னோடனே வந்து ஸோ எல்லாருமே வந்து பிக் பாஸ்குள்ளே அவர் வராரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவொடனே மொத்தமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ்குள்ளே வரணும்னா வந்து அதுக்கு ஒரு தராதரம் வேணும், அது எப்படி இவங்களாம் வரலாம் அவங்களாம் வரலாம், சும்மா சோஷியல் மீடியாவில் வந்து கிறுக்குத்தனமாக பண்ணால் வந்துடலாமா, சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டால் வந்துடலாமான்னு சொல்லிட்டு 2-3 பேர்த்த வந்து ரொம்ப அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக முதல் வாரமே வந்து திவாகர் தான் வந்து வெளியில் போகிறாரு, அவரை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது இந்த பிக் பாஸ், கண்டிப்பாக அவர் தான் வந்து மக்கள் வந்து காலி பண்ண போனாங்கன்னு சொல்லிட்டு அவர் பிக் பாஸ்குள்ளே போனோடனே வந்து பெரிய நெகட்டிவிட்டி ஆச்சு. முதல் நாள்லேருந்தே வந்து அவரோட ட்ரோல் எல்லாமே வந்து ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. பட் இப்போ ஒரு 1 வீக் வந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி பார்க்கும்போது திவாகரே எவ்வளோ பரவாயில்லப்பா, அதுக்கு மீதியெல்லாம் இன்னும் ஒரு 10-11 திவாகர் வந்து இருக்கிற மாதிரி இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் மொத்தமாகவே வந்து ஒரு 3-4 நாளாக வந்து அவருக்கு நிறைய சப்போர்ட்டாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு திவாகரை மட்டும் பார்த்து பழகிட்டோம், உள்ளே போனால் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட சண்டை வந்து வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு இந்த மனுஷனே பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் என்ன தான் வந்து பிக் பாஸ்குள்ளே போனோடனையும் இவர் மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. இவர் வந்து அந்த விஜய் பார்வதி அவங்க கூடயும் கலை கூடயும் இருக்காரு, பெண்களுக்கு மட்டுமே வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, டக்குன்னு வந்து டென்ஷன் ஆகுறாரு, அது மாதிரி வந்து தேவையில்லாமல் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வந்து இவர் வந்து ஒரு மூக்க நுழைக்கிறாரு, பார்வதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, அவருக்குன்னு மட்டும் ஒரு கேங்கில் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் வந்து லக்ஸுரியாக நான் வாழ்ந்தேன், இங்கே வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் வந்து அவர் மேலே ஒரு விமர்சனமாக வந்து பிக் பாஸ்குள்ளேயுமே வச்சாலுமே, ஆனால் அந்த ஹேட்ன்றது வந்து அவர் மேலே குறைஞ்சிருக்கு அப்படின்றது தான் வந்து இப்போ நல்லாவே தெரியுது. சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்து பரவாயில்லப்பா, இவர் வளர்றப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல நண்பர்களை கிடச்சி இவருக்கு இன்னும் நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருந்தா இவ்வளோ கிண்டல் கேலிக்கு வந்து ஆளாக்கி இருக்க மாட்டார், ஆள் ரொம்ப வெகுலியான ஆள் தான்ப்பா, மேபி அவர் வளர்றப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களை அவர் கிடச்சிருந்து அவங்க சொல்கிறத இவர் கேட்டிருந்தா இன்னும் நல்லாவே வந்து வந்திருக்கலாம். இந்த மாதிரி ட்ரோல் இதுக்கெலாம் வந்து ரொம்ப ஆளாக இருக்க மாட்டார். பட் ஆனால் ஓப்பனாக பார்க்குறப்ப ரொம்ப வெகுலியான மனுஷப்பான்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவரோட ஆக்டிவிட்டி வந்து வீக்கில் இருந்துச்சு. அதே மாதிரி நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அந்த இஷ்யூவெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணும்போது எப்போல்லாம் வந்து திவாகர் வந்து எந்திரிக்கிறாரோ அப்போல்லாம் வந்து ஒரு அப்ரிசியேஷன் வந்துகிட்டே இருந்துச்சு. அது நக்கலுக்கு ஒரு எப்போவுமே வந்து மக்கள் வந்து ஒரு நக்கல் பண்ணுறதுக்கும் கத்துவாங்க, பிடிக்கலனாலும் வந்து கத்துவாங்க. பட் ஆனால் அவர் எந்திரிக்கிறப்பெல்லாம் வந்து ஏதோ நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக வந்து ஏகப்பட்ட அப்ரிசியேஷன் வந்து அவருக்கு கிடச்சிக்கிட்டே தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதை வச்சே வந்து இப்போ மைண்ட் செட் எல்லாத்துக்கும் என்ன ஆயிருக்குன்னா, ஒரே வீக்கில் வந்து இவர் அடித்து நம்ம வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பிக் பாஸ் ஹவுஸில் இருந்தவங்க வெளியில் உள்ளவங்களும் இப்போதைக்கு என்ன மைண்ட் செட் இருக்குன்னா, பரவாயில்லப்பா அடுத்தவங்க போடுற சண்டைக்கு இவரே எவ்வளோ பரவாயில்ல, இப்போ விஜய் பார்வதியும் சுபியும் போட்ட சண்டைக்கும், அப்புறம் வந்து கெமியும் விஜய் பார்வதியும் போட்ட சண்டைக்கும், கமருதீனும் சபரியும் போட்ட சண்டைக்கும், மீதியெல்லாம் நவீன் இவங்கெல்லாம் போட்ட சண்டைக்கும், வினோத் இவங்கெல்லாம் போட்ட சண்டைக்கும், துஷாருக்கும் விஜய் பார்வதிக்கும் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஏன்னா விஜய் பார்வதி வந்து துஷார் வந்து கேப்டன் ஆனோடனே ஆச்சு மூச்சுன்னு வந்து கத்துனாங்க. திடீர்னு பார்த்தா துஷார் வந்து அவர் வெயிட் தலை அப்படின்றனால வந்து ஒரு இஷ்யூ வந்து ஒரு சமாதானப்படுத்த வரப்போ வந்து நீ எதுக்கு என்கிட்ட வர டச் பண்ணாத கிளம்புன்றார். அவர் அக்கான்ற முறையில் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக வந்து இது பண்ணார். அப்படியே அவங்க மாறினாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு சண்டையாக வந்து இவ்வளோ சண்டைகள் வந்து பார்க்கும்போது அதுக்கு திவாகர் எவ்வளோ பரவாயில்லப்பா, ஏதோ சின்ன சண்டைக்கு வராரு. ஏன்னா முதல் வீக் ஃபுல்லாகவே வந்து அவரை டார்கெட் பண்ணி நிறையா சண்டைகள் இருந்துச்சு. அது கெமியோட சண்டையாக இருக்கட்டும், நிறையா சண்டைகள் வந்து வேணுக்குமே வந்து அவரை டார்கெட் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அவரை வெட்டிடுவேன்றது ஒரு இடத்துல வந்து டார்கெட் பண்ணாங்க. பட் ஆனால் அவர் அதுலேயுமே வந்து நிறைய பிரச்சனைக்கு அவருமே உள்ளே இன்வால்வ் ஆனார். ஆனால் எந்த பிரச்சனை ஆரம்பித்தாலும் முடிவு வந்து இவரை வச்சு தான் முடியும். ஏன்னா இவருமே தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகிட்டு இருந்தார். பட் ஆனால் இப்போ ஓவராலாக பார்க்கும்போது அதுக்கு மேலே ஒரு 15 சண்டை கிட்ட அங்கே ஒரு
வந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது அப்பா திவாகர் வந்து எவ்வளோ பரவாயில்லப்பா, அந்த மனசு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும்ப்பா, அட்லீஸ்ட் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கிடைக்குது. மீதி ஆளுங்க வந்து வெறும் சண்டையாக தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டர் டேங்க்கு வந்த சண்டை, அப்புறம் வந்து ஒரு பால் டாஸ்கில் வந்து ஒரு வந்த சண்டை, வாஷிங் டாஸ்கில் வந்து ஒரு வந்த சண்டை, அதை வந்து பொம்பளைங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஒரு வந்த சண்டை, விளக்கமாற கூட்டி இப்படி தட்டினதுக்கு வந்து ஒரு பெரிய சண்டை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சண்டைகளை பார்த்து திவாகர் ஐயோப்பா நீயாச்சும் உள்ளே இருப்பான், நீ இருந்தானாச்சும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் ஆகுது, நீ மட்டும் வெளில போயிட்டுனா இவங்க வந்தால் இன்னும் முக்கால்வாசி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, யாரும் வீட்டுல சொல்கிறது கேட்க மாட்டாங்க, நானான்னு சொல்லி டாஸ்க்கும் செய்ய மாட்டாங்க, அவளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காது, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு தண்டனை வேணால் கொடுங்க, நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் வந்து எல்லா மைண்ட் செட் இருக்குது. நான் உங்களை பேச மாட்டேன், நான் இதை பண்ண மாட்டேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீயா நானான்னு போட்டி போட்டு பார்த்துடலாம் அந்த மாதிரி தான் வந்து இருக்கே தவிர டாஸ்க் பண்ணுறதுக்கோ வீட்டு சொல்கிறத வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கோ இங்கே வந்து யாருக்குமே மென்டாலிட்டி இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தால் நமக்கே வந்து ஒரு மாதிரி ஆகிடும். பட் ஆனால் திவாகர் மாதிரி ஒரு பர்சன் வந்து இருக்கிறப்ப அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து என்டர்டெயினாக வச்சு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து திவாகருக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அதனால தான் வந்து எனக்கு திவாகரை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் நம்ம வந்து சில விஷயம் இதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னதான் இவ்வளோ பிரச்சனைகளை மாட்டினாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து தேவையில்லாம் பிரச்சனைக்கு போகிறாரு, பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ஒரு டீமாக மட்டுமே இருக்கார், அவசரப்பட்டு ஏதாச்சும் ஒரு மூக்கு நுழைச்சிட்றாரு, நான் லக்ஸுரியாக வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாருன்னு சொன்னாலும் அவர் இதை வச்சு பார்க்கும்போது வெளியில் இன்னும் நிறையா விட்டுக்கிட்டு இருந்தார். அவர் சார்ந்த சமூக விதியை வந்து நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொன்னார். ஆக்டர் சூரியை பற்றி நிறைய வேர்ட்ஸ் விட்டு அதில் கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. அதுமாதிரி நிறைய பேரை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவர் பேசி நிறையா பிரச்சனைகள் உள்ளார். பட் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிக் பாஸில் அவர் ரொம்ப ரொம்ப தன்மையாக தான் பேசுகிறாரு. நிறையா சண்டை நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனால் வந்து எடுத்தோடனே வந்து வாடா போடான்னு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவர் ரொம்ப யோசிக்கிறார். நான் அதை ரொம்ப கவனித்தேன். எடுத்தோடனே ஒரு சண்டையில் வந்து ஒருத்தனை வந்து வாடா போடா நம்ம சொல்லிடக்கூடாது, டக்குன்னு வந்து அவனை அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்றாங்க. ஏன்னா இதுலேயுமே அவர் வந்து நிறைய பாடி ஷேமிங் பண்ணாங்க, நடிக்கிறதை கிண்டல் பண்ணாங்க. பட் ஆனால் பிக் பாஸ் வந்து அவர் நடிக்கிறதே வந்து ஒரு டாஸ்க்காக கொடுத்து ஒருத்தவங்களை நடிக்க வச்சு நீங்கள் பார்த்து அவங்களுக்கு வந்து நடிப்பறக்குன்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி அதே வந்து இதாக பண்ணாங்க. எனக்கு அந்த டாஸ்க்லேயே தெரிஞ்சிச்சு இவரை இவரை வச்சு நக்கல் பண்ணுறதே வந்து ஒரு டாஸ்க்காக வந்து பிக் பாஸ் ரெடி பண்ணுறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக இவர் வந்து வெளியில் அனுப்புறதுக்கு ஐடியா இல்லை, கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டும் கிடைக்க போது, இவருமே வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போகிறாரு அப்படின்றது வந்து எனக்கு அந்த டாஸ்க் மூலியமாக எனக்கு லைட்டாக ஏதோ தோணுச்சு. இன்னொன்று இவர் என்னென்னலாம் வந்து மைக்கில் வந்து சொல்கிறாரோ அதையுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதா இருந்தாங்க. இனிமேல் என்னை பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு. இன்னொன்று வெள்ளந்தியாக ஒரு விஷயம் சொன்னார். நான் பிக் பாஸ்ன்றது என்னென்னா வந்து ஒரு மணி நேரம் மட்டும் டாஸ்க் கொடுப்பீங்க, 11 மணிக்கு ஜூஸ் கொடுப்பீங்க, நைட்டு தூங்கிடுவேன்னு நினச்சேன், பட் ஆனால் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இன்னொன்று என்ன சண்டை வந்தாலும் எடுத்தோடனே வந்து ஒரு போடா வாடான்னு சொல்கிறதுக்கும் பாடி ஷேமிங் பண்ணுறதுக்கும் முட்டாளோ இல்லை ஏதோ நிறைய வார்த்தைகள் எப்படி சொல்கிறது மென்டல் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பைத்தியம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ரொம்ப யோசிக்கிறாரு. அது மட்டும் நல்லாவே தெரிஞ்சு ஒருத்தர் இருந்து டக்குன்னு நம்ம போட வாடான்னு சொல்லிடக்கூடாது, அது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் எல்லாமே வந்து வயசில் சின்ன பசங்களாம் வந்து இவர் சண்டையில் வந்து போடா வாடான்னு சொன்னாங்க, வெயிட்டிவேன்னு சொன்னாங்க, ஏகப்பட்ட இது பண்ணாங்க. பட் அதுக்கு அவங்களாம் வந்து அப்பாலஜிஸ் கேட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க தெரியாமல் சொல்லிட்டேன், தெரியாமல் பாடி ஷேம் பற்றி என்ன தான் சொன்னாலும் இவர் யாரையுமே வாண்டடாக வந்து அந்த ஒரு கடினமான வார்த்தைகள் வந்து யாரையுமே அவர் யூஸ் பண்ண மாட்டார். ரொம்ப யோசிக்கிறாரு, வேணா நம்ம அதை மட்டும் யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. பட் ஆனால் இவர் சண்டைக்கெல்லாம் போகிறாரு, இவருமே நிறைய இதில் இன்வால்வ் ஆகிறாரு. பட் ஆனால் அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கார். அவங்க யூஸ் பண்ணோன்னே வேறு வழி இல்லாமல் இவர் யூஸ் பண்ணுறாரு. ஆனால் ரொம்ப தன்மையாக அந்த வெளியில் வச்சு பார்க்கும்போது வந்து இங்கே பிக் பாஸ்குள்ளே கொஞ்சம் தன்மையாக தான் வந்து இருக்கார். ரொம்ப வெகுளித்தனமாக இருக்கார். டீ கொடுங்க அப்படின்னு சொல்கிறத கூட ரொம்ப வெகுளியாக கேட்குறாரு. ஸ்கிரிப்ட் நினச்சி உள்ளே போய் பாட்டுக்கு ஏதோ வந்து புலம்பிகிட்டு இருக்காரு. வேறு வழி இல்லாமல் யாருமே அவரை சப்போர்ட் பண்ணுறதுனால சப்போர்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஆள் இல்லை அப்படின்றதுனால வந்து விஜய் சேதுபதி வந்து அவரை சப்போர்ட் பண்ணாங்க. அதனால அந்த கேங் கூட வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் உள்ள ஒரு 10-12 பேர் 15 பேரை வச்சு பார்க்கும்போது இது எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னா நேற்று வந்து திவாகர் வச்சு பார்க்கும்போது கமருதீனை வந்து விஜய் சேதுபதி வந்து ரொம்ப அட்டாக் பண்ணாங்க, அவர் பண்ணதை. அப்புறம் வந்து விக்ரம், எனக்கு அந்த விக்ரம் அவரையுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருமே வந்து கொஞ்ச நாள் வந்து சர்வே பண்ணுவார். துஷார் அவரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். திவாகருக்கு அப்புறம் வந்து ஒரு 3 பேர் இந்த வீட்டில் 3-4 பேர் வந்து சர்வே பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு யாரை தோணுதா, திவாகர் வந்து ரொம்ப நாள் சர்வே பண்ணுவார், சபரி ரொம்ப நாள் வந்து சர்வே பண்ணுவார், துஷார் வந்து கண்டிப்பாக ரொம்ப நாள் சர்வே பண்ணுவார். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து பொறுமையை வச்சு இந்த இடத்துல வந்து இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன், பேச வேண்டிய இடத்துல பேசிக்கலாம், பட் ஆனால் பொறுமையாலே சாதிக்கலாம், நம்ம ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி தான் அவர் ரொம்ப கண்டினியூ பண்ணார். பட் எந்த இடத்துல பேசணுமோ பேசினார். பட் இவங்க தான் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. இங்கே உள்ளவங்க வந்து நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து துஷார் வீட்டு தலையானவங்க சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம்
வந்து அவர் சொல்கிறத கேட்காமே விஜய் பார்வதி நிறையா பண்ணாங்கன்றதை பார்த்துருப்போம். ஸோ எனக்கு ரொம்ப நாள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இருந்தால் நல்லா இருக்கணும், அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. யாருன்னா வந்து திவாகர் வந்து இருப்பார், துஷார் வந்து இருப்பார், அதேமாதிரி வந்து பரணி வந்து ரொம்ப நாள் இருப்பார், மேபி கனி அவங்க கூட ரொம்ப நாள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4-5 பேர் வந்து ரொம்ப நாள் இருப்பாங்க அப்படின்றது வந்து நமக்கு இந்த ஒரு வாரத்துலேயே வந்து தெரியுது. ஏன்னா பிக் பாஸ் வந்து நிறைய வந்து கமருதீனை வந்து நிறையா சொன்னாங்க, சபரியை சில விஷயத்தில் வந்து அட்ரஸ் பண்ணாங்க. அதேமாதிரி வந்து விஜய் பார்வதி வந்து ஏகப்பட்ட ஹேட் இருக்குன்றது வந்து நம்ம முதல் வீக்லேயே தெரிஞ்சிச்சு. அவங்க வந்து ஆக்ட் பண்ணுறாங்க, அவங்க எல்லாத்தையும் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே விஜய் பார்வதி சொன்னாங்க. அதுக்கு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப எமோஷன் ஆனாங்க. ஸோ அவங்க மேலே நிறைய நெகட்டிவிட்டி வந்து உருவாயிடுச்சு. கலை மேலேயுமே கொஞ்சம் இருக்குது. பட் இதெல்லாம் சுற்றி வந்து நம்ம அந்த பக்கம் நந்தினி வந்து கிளம்பிட்டாங்க. வினோத் மேலேயுமே வந்து சில பேர் வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டி வந்து வச்சாங்க. நம்ம பிரவீன் காந்தி அவர் மேலேயுமே வந்து நிறைய நெகட்டிவிட்டி வந்து வச்சுருக்காங்க. பட் இவ்வளோ நெகட்டிவிட்டி பார்க்கும்போது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இவ்வளோ ஃபீட்பேக் கொடுக்கும்போது நம்ம திவாகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்தாரு. அதேமாதிரி வந்து திவாகர் வந்து விஜய் சேதுபதி வந்து லவ் யூ அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொன்னார் அப்படின்னா வந்து எனக்கு உங்களை எப்போ பிடிக்குதோ நான் வந்து உங்களை லவ் யூ சொல்லுவேன் அப்படின்னாரு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்து இன்னும் ஒரு 4-5 வாரத்துலேயோ இல்லை ஒரு 10 வாரத்துலேயோ எடுத்துக்கலாமே, ஒரு 5 வாரத்துலேருந்து 10 வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக திவாகர் இப்போ உள்ள நேம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மாற்றுவார். விஜய் சேதுபதிட்டிருந்து அவர் லவ் யூ அப்படின்ற ஒரு வேர்டு வந்து வாங்குவார். அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் உள்ளே வந்து ஒரு அழகான விஷயம் அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. பட் அது இறைவனுக்கு தான் தெரியும், அவருக்கு தான் தெரியும். பட் இருந்தாலும் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த லவ் யூன்னு சொல்கிறத வந்து நான் எனக்கு எப்போ பிடிக்குதோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப உண்மையிலே கண்டிப்பாக அதுக்கு ஒரு அழகான விஷயம் அவர் பண்ண போகிறாரு. அதுக்கு இவர் வந்து லவ் யூன்னு மறுபடியும் விஜய் சேதுபதி சொல்லுவாருன்ற ஒரு இதுக்காக தான் நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் அவர் அதை எப்படி அதை எடுத்துக்கிட்டு என்ன நல்லா பண்ண போகிறாரா அப்படின்றது வந்து எல்லாமே நம்ம போக போக தான் வந்து தெரியும். இன்னொன்று வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக சொன்னாங்க, இது உள்ள எல்லாத்தையும் அனுப்புகிறப்ப நிறைய சைக்காலஜிக்கல் டெஸ்ட்லாம் வந்து நிறையா வச்சோம், நிறையா வந்து டாஸ்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஸ்டெப்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் அவங்க உள்ளே போனாங்க. அதே மாதிரி இவர் அந்த டாக்டர்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பிசியோதெரப்பி டாக்டர்னு, அதுக்கு வந்து நிறைய கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் வந்து உள்ளே அமைச்சாங்க. ஸோ அவர் ஒன்றும் முட்டாளெலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லா வேலை தெரிஞ்சால் தான் படித்தால் தான். என்ன ஒன்று அது ரொம்ப நான் தான் அப்படின்னு சொல்லி அதை பெருசாக வெளியில் காட்டுறப்போ தான் வந்து அங்கே நிறையா பிரச்சனைகளே வருது. உள்ளேயுமே போய் ஸ்டார்டிங்கில் 1 day 2 day வந்து அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏன்னா நான் வந்து யூடியூபர் இல்லை, ஸோ நான் வந்து யூடியூப் இன்டர்வியூ தான் கொடுத்துருக்கேன் அப்படி இப்படின்னு ஓன் கண்டென்ட்டு என்னை சிவாஜிமே இருக்கேன்னு சொல்லியிருக்காங்கன்னாரு. பட் ஆனால் இன்னொரு ஒரு வார்த்தை சொன்னார், என்னை சிவாஜிமே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சிரிச்சப்ப மீனாட்சி தாய் மேலே சத்தியம் அப்படின்னாரு. ஏன்னா அவர் மதுரை மீனாட்சி அம்மன் வந்து எந்த அளவுக்கு அங்கே ஒரு எல்லாத்துக்குமே மீனாட்சி அம்மன்னா யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஈவன் நானே வந்து இப்போ நான் வந்து அந்த மதம் சார்ந்தவன், என்னோட மதம் வந்து வேறு. பட் எனக்கே வந்து மீனாட்சி அம்மனை பற்றி தெரியும், நானுமே மதுரைக்கு வந்து போயிருக்கேன். ஸோ அவர் என்ன ஒரு வார்த்தை சொன்னார்னா, இல்லைம்மா கண்டிப்பாக என்னை வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க, ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து சிவாஜிமே இருக்கேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோன்னே எல்லாம் சிரிச்சோன்னே இது மீனாட்சி தாய் மேலே சத்தியம் அப்படின்னாரு. சும்மாலாம் யாருமே வந்து சாமி மேலே வந்து சத்தியம் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி சொல்லியிருக்கலாம், 1-2 பேர் சொல்லியிருக்கலாம், அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டாக இருந்திருக்கலாம், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தப்பாக இருந்திருக்கலாம். பட் அவர் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுறப்ப வந்து வாடா போடன்னு பண்ண மாட்டார், இல்லைம்மா வாமா போமான்னு. ஆக மொத்தத்தில் வந்து திவாகருக்கு வந்து உள்ளே போனோன்னே வந்து நிறைய பாசிட்டிவிட்டி தான் வந்து அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. அவர் வெளியில் நிறைய ட்ரோலு நெகட்டிவிட்டி ஆனதை விட உள்ள ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே அதுக்கு முன்னாடி அவர் கன்ஃபார்ம் ஆனார் அப்படின்றதெல்லாம் அப்போல்லாம் நிறையா வந்துச்சு. எப்படி வெளியில் இருந்தாரோ அதே மாதிரி வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு உள்ளவங்களை வச்சு பார்க்கும்போது திவாகர் எவ்வளோ பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நாள் அவர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின் ஆகும், ரொம்ப ரொம்ப வெகுலியாக இருக்கார், சில விஷயத்தை அவர் மாற்றிக்கிட்டாலே போதும், இன்னும் நல்லா சர்வே பண்ணுவார்ன்ற மாதிரி தான் தோணுது. பார்ப்போம். பட் என்னோட ஒரு கணிப்புப்படி திவாகர் கண்டிப்பாக ஒரு 50-60 நாளைக்கு மேலே இருப்பாருன்னு நினைக்கிறேன். துஷார் கண்டிப்பாக இருப்பார், பரணி கண்டிப்பாக வந்து இருப்பார், விக்ரம் அவர் வந்து டக்குன்னு மறந்துட்டேன், அவர் வந்து இருப்பார். அந்த யூடியூப்பில் நம்ம நிறைய அவரோட காமெடி வீடியோ பார்த்துருப்போம், அந்த சாங்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ணுவாங்க ரெக்கார்டிங் செக்ஷன், அவர் விக்ரம் அவர் வந்து இருப்பார். அப்புறம் மேபி கனி இருக்கலாம், இந்த மாதிரி துஷார் அவர் கண்டிப்பாக வந்து இருப்பார். இந்த மாதிரி சில பேர் வந்து கண்டிப்பாக இன்னும் நிறையா இது சர்வே பண்ணலாம் அப்படின்னு 1-2 பேர் மிஸ் பண்ணுறான்னு தெரில. மேபி இந்த 4-5 பேர் வந்து கண்டிப்பாக ஒரு டாப் 5ல் கூட ஒரு 3 பேர் வந்து வரலாம் அப்படின்றது தான் வந்து எனக்கு தோணுது. நான் இந்த ஒரு வாரம் பார்க்குற வரையும் என்ன விஜய் சேதுபதி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து செம்மையாக டப்பு அட்டாக் பண்ணாங்க, நிறைய நக்கல் பண்ணாங்க. அது மாதிரி வந்து ஆதிரை வந்து கொஞ்சம் நக்கலாக வந்து பண்ணாங்க, அதையுமே வந்து அட்ரஸ் பண்ணார். கமருதீன் வந்து இந்த கொட்டாயை விட்டு நக்கல் பண்ணார், அதையுமே வந்து அட்ரஸ் பண்ணாங்க. பிரவீன் காந்தி வந்து அந்த பெண்கள் பொம்பளைங்க அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து அட்ரஸ் பண்ணாங்க. நிறைய விஷயத்தை வந்து அவங்களுமே அட்ரஸ் பண்ணாங்க. அதில் சில விஷயம் அந்த ஏற்றல் இறக்கல் அந்த குறை வந்து இருக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக திவாகர் என்னதான் இவ்வளோ இருந்தாலும் திவாகர் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் இருப்பார் அப்படின்றதான் வந்து தெரியுது. பார்ப்போம். இதுலேருந்து நமக்கே வந்து நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணிட்டீங்க,
தப்பு பண்ணிட்டுறதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, அது வந்து வேஸ்ட்டு அப்படின்றாரு. நான் ஒருத்தனை வந்து கெட்ட வார்த்தை பேசினேன், தப்பு, அதை நான் ஒத்துக்கிட்டேன், நான் தப்புன்றதை நான் எதுக்கு பேசினேன் அப்படின்னா நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. அதுதான் நீங்கள் தப்பு பண்ணுறதை ஒத்துக்கிட்டீங்களா, அதை நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க, அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, பர்சனலாக எடுத்துக்காதீங்கன்னாரு. அதுவுமே ஒரு விதத்தில் நல்லா தான் தோணுச்சாமல, நம்ம தப்பு நம்ம ஒத்துக்கிட்டோம், அதை எதுக்கு நம்ம டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணி வேஸ்ட்டு. நான் தப்பே பண்ணலைன்னா டிஃபெண்ட் பண்ணலாம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அதை எதுக்கு டிஃபெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய டாபிக் ஆகி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நான் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம்ல. ஸோ இந்த மாதிரி சில விஷயம் வந்து பிக் பாஸில் கற்றுக்கிறதுக்குமே நிறையா இருக்குது. நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் சில பாருங்கள். நன்றி.